இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு பாட்டில் பெயிண்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டில் பெயிண்டிங் நான் ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் மிக்ஸ்டான பெயிண்டிங் தான், பட் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த கிளாஸ் பாட்டில் வேணாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் பாட்டில் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பேப்பர்லேயும் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ பாட்டில் அப்படின்றனால நான் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் கோட் கொடுக்குறேன். நீங்கள் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா இந்த பேஸ் கோட் கொடுக்க வேணாம். எப்பயுமே பாட்டிலில் பெயிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு பெயிண்ட் பண்ணுங்கள். ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது நிற்காது. ஸோ எப்பயுமே பேஸ் கோட் ஸ்பாஞ்ச் வச்சு பெயிண்ட் பண்ணணும். ஸோ ஒயிட் கலர் பேஸ் கோட் ஒரு லேயர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இது மேலே எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது ராயல் ப்ளூ. எனக்கு கரெக்டாக நேம் தெரியல, பட் இந்த ப்ளூ ராயல் ப்ளூ மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு டார்க் ப்ளூ. இதை லைட்டாக ஸ்பாஞ்ச் வச்சு இதையும் நான் டேப் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரு 3 ப்ளூ நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை பேட்சஸ் மாதிரி நம்ம டேப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வேறு ஒரு ப்ளூ எடுக்க போகிறேன். இந்த ப்ளூ லைட் ப்ளூவோட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ப்ளூவையும் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வித்தியாசமாக இருக்கும். இப்போ இதை இந்த மிடில் பார்ட்டில் இதெல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணாலும் இதை பெயிண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ப்ளூ கலரே பிடிக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ரெட் கலர் பேஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லோ கொடுக்கலாம். அதெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். எந்த கலரில் வேணாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஸ்னோ அந்த மாதிரி எஃபெக்ட்ஸில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். இது கூட நீங்கள் பர்பிள் கூட மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சீ ப்ளூ மாதிரி ரொம்ப ஒரு பேலான ஒரு ப்ளூ கலர். இது கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே டேப் பண்ணி ஃபுல் பாட்டிலை நம்ம கவர் பண்ணணும். உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கலர் கொடுக்கணும்னு தோணுதோ அங்கே அந்த கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. மேலே மட்டும் பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். மீதி எல்லா இடத்துலையுமே ப்ளூ ஃபினிஷிங் தான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அழகாக தெரியும். ஒரு கலரில் ஒரு சைடில் இன்னொரு கலரும், இன்னொரு சைடில் வேறு ஒரு கலரும் இருக்குது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்னோமேன் வரையலாம். நான் இதில் அவுட்லைன்லாம் எதுவுமே போடல, ஃப்ரீ ஹேண்டில் தான் வரைய போகிறேன். ஸ்னோமேனுக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டெப் தான். 3 ரவுண்டு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன ரவுண்ட், அதுக்கப்புறமேட்டு அதோட பெரிய ரவுண்ட், அதுக்கப்புறம் அதோட பெரிய ரவுண்ட். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளார ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஹேட் மாதிரி ஒன்று போட போகிறோம். அதுக்கு பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கர்வ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கண், வாய் எல்லாமே நம்ம நார்மலாக டாட்ஸ் ஒரு கர்வ் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு பெல்ட் மாதிரி போட்டுட்டு திரும்ப 4 பட்டன்ஸ் வச்சிட போகிறோம். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு மேலே ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி ஒன்று மாட்டியிருப்பாங்க. அதுக்கு ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஒயிட் கலர் வச்சு வரைஞ்சிட்டு அதில் மூக்குக்கு ஆரஞ்சு கலரும் அந்த ஸ்கார்ஃபில் லைட்டாக ஆரஞ்சு கலரும் பெயிண்ட் பண்ணிடணும். அது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது லைட் போடலாம். அந்த லைட்டுக்கு நல்லா டார்க் எல்லோ கலரை ஸ்பாஞ்ச் வச்சு டேப் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே ஒயிட் கலர் டேப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எல்லோ கலர், அதுக்கு மேலே ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக டேப் பண்ணிக்கோங்க. அப்போ லைட் உள்ளார இருக்கும். அதை விட்டு வெளியில் அந்த லைட்டோட வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும். ஸோ லைட்டு கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த கம்போன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கீழே லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த லைட்டை நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். லைட் ஒரு டைமண்ட் மாதிரி நம்ம போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஒரு ஷேப்பு, அதுக்கப்புறம் அது கீழே 3 கோடு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது நெக்ஸ்ட்டு வீடு வரையலாம். நம்ம நார்மலாக வீடு எப்படி வரைவோம், மேலே ஷெட்டு மாதிரி போட்டு கீழே ஒரு பாக்ஸ் போடுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் வரைய போகிறோம். உங்கள்கிட்ட பிளாக் கலர் இருந்துச்சுன்னா அதை வச்சு வரைஞ்சிக்கோங்க. என்கிட்ட பிளாக் கலர் ரொம்ப கம்மியாக இருந்தனால நான் ரெட் ஷேடில் கொண்டு போகிறேன். இப்போது ரெட் எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பிளாக் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுறேன். எப்பயுமே இந்த மாதிரி வீடு அதெல்லாம் வரையும்போது எந்த பக்கம் சாய்வலாக இருக்கோ அந்த பக்கம் தான் ஸ்ட்ரோக்ஸ் வரணும். இப்போ இதே மாதிரி இந்த இடத்த ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கீழேயும் லைட்டாக நான் டார்க்கன் பண்ணிக்கிறேன்.
இப்போ டோருக்கு வந்து ஒரு எல்லோ கலர் கொடுக்க போகிறேன். ஒரு லைட் எல்லோ, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கி மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து லைன்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு இது எல்லோ கலரில் போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதில் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிளாக் கலரில் மேலே போட்டிங்கன்னா கீழே வந்து ரெட் கலரில் போட்டுக்கலாம். இப்போ திரும்ப லைட்டாக ரெட் கலர் வச்சு இங்கெல்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து அந்த சிம்னி மாதிரி அந்த புகை போகும்ல, அந்த மாதிரி ஒரு இடம் வந்து குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இங்கே வந்து விரத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது வீட்டுக்கு டோர் கிட்ட மாட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் லைட்டாக ஒரு ரவுண்டு போட்டு அது மேலே ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலரில் 4 டாட்ஸு. இப்போ இது கீழேயும் லைட்டாக க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அது கூட வந்து ஒயிட் கலரை அப்படியே நான் மிக்ஸ் பண்ணி விடுறேன். அப்போ வந்து ஒரு புஷ் மாதிரியான எஃபெக்ட் வந்து அங்கே கொடுக்கலாம். அதை இந்த வீட்டுக்கு மேலேயும் வந்து பெயிண்ட் பண்ணலாம். அப்போ எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு புஷ் இருக்குது, அதுக்கு பின்னாடி வந்து வீடு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ லைட்டாக வந்து அந்த வீடு போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே அந்த ஓடுக்கு மேலேயும் வந்துட்டு லைட்டாக ஒயிட் கலர், அப்போ ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி இருக்கும். இப்போ இந்த க்ரீனே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன். இப்போ அடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிறிஸ்மஸ் ட்ரீ. அது ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து டார்க் க்ரீன் வந்து கொடுக்குறேன். இந்த பக்கம் பாதி ஸ்ட்ரோக்கு, அந்த பக்கம் பாதி ஸ்ட்ரோக், சிம்பிள். அப்படியே ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை பிடிச்சி மேலேருந்து கீழே ஒரு ஸ்ட்ரோக் இழுக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் பெருசில் சின்னதுலேருந்து பெருசு அந்த மாதிரியான அசெண்டிங் ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்துட்டு லைட் க்ரீனில் அதே மாதிரியே பண்ணுறேன். இப்போ அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் லைட்டாக, இதை வந்து நீங்கள் பிளாக் வித் லைட் க்ரீன் காம்பினேஷன், பிளாக் வித் டார்க் க்ரீன் காம்பினேஷன் அதில் கூட பண்ணலாம். இப்போ சைடில் லைட்டாக வந்து எல்லோ கலரும் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதில் எந்த பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரியான டைரக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். சைடில் இருந்து அப்படியே கம்மாவாக போட்டு வர மாதிரி இருக்கணும். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அதில் வந்து ரெட் கலரில் டாட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே குட்டியாக ஒரு ஸ்டார் இந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. அப்புறமேட்டுக்கு சைட்லேயும் கொஞ்சம் ட்ரீஸ் போடலாம். இப்போ நீங்கள் எந்த இடத்துல ட்ரீஸ் போட்டாலும் இதில் இந்த மாதிரியான ட்ரீஸ் தான் நம்ம போடுவோம். ஸோ இங்கேயும் வந்து லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் போடுறேன், அதுக்கு மேலே லைட்டாக வந்து ஒரு டார்க் க்ரீன் போடுறேன். இந்த ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரிய வேணாம், ஏன்னா சின்ன சின்னோன்னு சைடில் தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ஸ்னோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட்டை கொஞ்சம் ஸ்பாஞ்சில் வச்சு அதை அப்படியே டேப் பண்ணிக்கிட்டே வாங்க. சும்மா அப்படியே அந்த மரத்து மேலே, வீடு மேலே இதெல்லாம் நம்ம டேப் பண்ணோன்னா அப்படியே நேச்சுரலாக வந்து ஸ்னோ இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ திரும்ப இங்கே ஒரு ட்ரீ, அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி ப்ராக்கெட் மாதிரி போட்டுட்டு வரணும். அதுக்கு மேலே க்ரீன் கலர், லைட் க்ரீன், அப்புறம் டார்க் க்ரீன், அதுக்கப்புறமேட்டு ரெட் கலர் டாட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் நிறைய கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கொடி மாதிரி போட போகிறோம். அதாவது நம்ம ஏதாவது ஒரு மரத்தில் பார்ப்போம், இந்த மணி பிளான்ட்லாம் சுற்றிட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் வந்து இந்த கம்பியில் வந்து ஒரு செடி மாதிரி போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டார்க் க்ரீன், அப்புறமேட்டு லைட் க்ரீன், வேணுன்னா எல்லோ, அதுக்கப்புறமேட்டு ஸ்னோ இருக்கிற மாதிரியான எஃபெக்ட்ஸில் நான் கொடுக்க போகிறேன். அதில் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அது கரெக்டாக அலைன்மெண்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு செடியில் வந்து ஒரு கம்பியில் வந்து செடி சுற்றிட்டு இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான டைரக்ஷனில் இருக்குமோ அந்த டைரக்ஷனை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அது சூப்பராக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த பக்கமும் நான் ட்ரீஸ் கொஞ்சம் போட போகிறேன். இந்த ட்ரீஸும் அதே மாதிரியான மெத்தட் தான். இதுலேயும் கொஞ்சம் ரெட் டாட்ஸ், அதுக்கு மேலே லைட்டாக ஸ்னோ இருக்கிற மாதிரி கொஞ்சமாக ஒயிட் பெயிண்ட் எடுத்து அப்படியே லைட்டாக வந்து அப்ளை பண்ணி டேப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா சின்னோண்டு கோடு மாதிரி கூட நீங்கள் இழுத்து விட்டுடலாம். இப்போ லைட்டாக பிளாக் வச்சு கொஞ்சம் லைன்ஸ் போட்டுக்கிறேன், அப்போ வந்து தர மாதிரி இருக்கும் அது. இப்போ இந்த பக்கமும் வந்து ஒரு லைட் போட போகிறேன். அந்த லைட்டுக்கு வந்து எல்லோ கலர், ஒயிட் கலர் மட்டும் போட்டுட்டு திரும்ப அந்த பிளாக் கலரில் நம்ம லைட் வரைஞ்சோம்ல டைமண்ட் மாதிரி, அதே மாதிரியே லைட் வரைஞ்சிடலாம். இப்போ இதுலேயும் வந்து அந்த செடி வந்து சுற்றிட்டு இருக்க மாதிரி போட போகிறோம்.
ஃபஸ்ட்டு லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஒயிட் கலரும் நான் போடுவேன். இப்போ இங்கேயும் ஒரு ட்ரீ வந்து போட்டுக்கலாம். டார்க் க்ரீன், லைட் க்ரீன் காம்பினேஷன் அது. இப்போ திரும்ப கொஞ்சம் ஸ்னோ. இது நீங்கள் பண்ணும்போது லேயராக தான் போகணும். அப்போ தான் வந்து உள்ளார இருந்து வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து கீழே போட்டுட்டு இருந்தீங்கன்னா சரி வராது. லேயராக வந்துட்டு போட்டிங்கன்னா தான் கடைசியாக ஸ்னோ இருக்கிற மாதிரி போட்டால் தான் ஃபுல்லாக அது வந்து ஃபினிஷ்டாக தெரியும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்னோ. இப்போ இந்த பாட்டிலில் நம்ம எப்பயுமே பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம அடிக்கும்போது கலர்ஸ் நல்ல டார்க்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து கலர்ஸ் வந்து டிம் ஆகிடும். ஏன் அப்படின்னா, இந்த பாட்டிலில் பெயிண்ட் பண்ணும்போது அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகும்ல நம்ம வந்து பேஸ் லேயர் கொடுக்கும்போது. அதனால கொஞ்சம் வந்து டல்லான மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்னோமேனுக்குலாம் நான் 2-3 லேயர் கொடுத்துட்டேன். அதனால வந்து அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுது. இப்போ லைட்டாக இந்த ஸ்டார் மாதிரியும் போட போகிறோம். ஸ்டார் போடுறது ரொம்ப ஈஸி. ஒரு ப்ளஸ் சைனு, அது குட்டியாக வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் சைன், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக பிளாக் கலர். இப்போ ஒரு சின்ன கை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக காஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு வார்னிஷ் கோட், அதாவது பிளெயினான வார்னிஷ் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதுவும் சூப்பராக இருக்கும். நான் வார்னிஷ்லாம் எதுவும் கொடுக்கல, அப்படியே தான் இருக்குது. இது வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். இதில் வந்து லைட்டு போட்டு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வைக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இது பார்க்கறதுக்கே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற பிக்ஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. இன்ஸ்டாகிராமோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ், ஃபுட் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை லைட் கூடயும் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோ என்னோடய சேனலில் இருக்குது. அதையும் மறக்காமல் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்யூ.